வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு மாங்காய் பச்சடி. இதுக்கு நான் வந்து கிளிமூக்கு மாங்காயை நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன். துருவியும் போடலாம். துருவி போட்டால் கொஞ்சம் சாகி ஆகிடுன்றதுக்காக, கொஞ்சம் வாயில் கடிப்பட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். தோலோடையே வெட்டியிருக்கேன். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 கப்ஸ் பொடியாக நறுக்கின கிளிமூக்கு மாங்காய், ஒட்டு மாங்காய்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1 கப்பு ஜாகரி வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஆர்கானிக் வெல்லம், அதனால் கலர் இது இப்படி இருக்குது. கொஞ்சம் புளி எடுத்துக்கணும். 1 பிஞ்சு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதான் தேவை. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மாங்காயை போட்டாச்சு. இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம அது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும், வாட்டர் விடாமல். 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ அந்த 1 கப்பு வெல்லத்தில் ஒரு 1/4 கப் வாட்டர் விட்டு அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். 1 மினிட் ஆகிடுச்சு. ஃபில்டர் பண்ண வெள்ளை தண்ணி இருக்குது, ஃபில்டர் பண்ண புளி தண்ணி இருக்குது, 1 பிஞ்சு சால்ட்டு. இதில் ஃபில்டர் பண்ண வெள்ளை தண்ணி, புளி தண்ணி எல்லாத்தையும் போட்டேன். இது நல்லா ஃபுல்லாக இது ஜாம் மாதிரி திரண்டு வர அளவுக்கு நம்ம வற்றி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஆனால் கிட்டக்கே நின்று நம்ம கிளறி விடணும். இது இப்போ குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு, காஞ்ச மிளகாயெல்லாம் விதைய எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். 1 பிஞ்சு பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். வெள்ளை தண்ணி, புளி தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. இப்போ மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சுருந்த கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இதை போட்டு ஒரு 1/2 செகண்டு நம்ம கிண்டிட்டு, இது ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இனிப்பு பச்சடி ரெடி. ஸ்வீட் மேங்கோ பச்சடியை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஈஸியாக பண்ணலாம். இந்த வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.